ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தள்ளுபடி அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருமே விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வருமா அப்படின்ற மக்களிடையே நிறைய எதிர்பார்ப்பு இருந்திருந்த நிலையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா நகைக்கடனை வந்து தள்ளுபடி வந்து செய்கிறதுக்கான ரகசியமான ப்ராசஸிங் வந்து பார்த்திங்கன்னா வங்கிகளுக்கு ஒரு அதிரடியான உத்தரவு வந்து வந்திருக்கு. அது எந்தெந்த வங்கிகளுக்கு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க, இது கட்டாயமாக இந்த நகைக்கடன் தள்ளுபடி வந்து ஆக போகுதா, எந்தெந்த வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன் வந்து தள்ளுபடியாகும், யாருக்கெல்லாம் தள்ளுபடி வந்து செய்ய போகிறாங்க, எவ்வளோ சவரன் வரைக்கும் நம்மளுக்கு வந்து தள்ளுபடி வந்து கிடைக்க போகுது, எதன் அடிப்படையில் அனைவருமே வந்து தேர்ந்தெடுத்து புதிய பட்டியலில் பார்த்தோன்னா எந்தெந்த வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன்லாம் தள்ளுபடியாகும். ஓரளவு பார்த்தோன்னா கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகுமா, மீதி பொதுத்துறை வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே வலுப்பெருத்த ஒரு நிலையில் ஏற்கனவே விவசாய கடனை குறித்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடியை குறித்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி வருமா அப்படின்ற மக்களிடையே நிறைய போராட்டங்கள் வந்து விடுத்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியான ஒரு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான குட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி மத்திய அரசு மற்றும் மாநில அரசு வெளியிடக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளாக நம்மளுடைய சேனலை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வந்து வராத நிலையில் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் வந்து அடைந்தாங்க இல்லையா. அனைத்து வங்கிகளுமே பார்த்தீங்கன்னா அவசர தேவைக்காக நகைக்கடன் வந்து வைத்து அவருடைய தேவைக்காகவும் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யும் விதமாக தான் அவசர கடன் வந்து நகைக்கடன் தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி தான் பார்த்தீங்கன்னா 5 வருடத்திற்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் ஏற்படும். இதனால் வந்து நகைக்கடன் விவசாய கடன்லாம் தள்ளுபடி வந்து செய்வாங்க அப்படின்றத மக்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கொண்டு வருடம் 5 வருடத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி அனைத்துமே வங்கிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து நகைகளுமே குவிந்திருக்கும். இதன் அடிப்படையில் தான் அனைத்துமே தெரிஞ்சு கொண்டு இப்போ இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்தளவுக்கு ஏன் தள்ளுபடி வந்து கொடுக்கல அப்படின்னா நகைக்கடனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சவரன் 1,10,000க்கு மேலே பார்த்தோன்னா விட்டுட்டு வந்து இருக்குது. இதன் அடிப்படையிலும் மக்களுடைய நலனை கருதி இந்த தள்ளுபடி அறிவிப்பு வந்து கொடுக்கல. நிறைய ஏழை எளிய மக்கள் வந்து பயன்பெறும் வகையில் இந்த தள்ளுபடி வந்து அமைய மாட்டேருந்து. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முறைகேடாக இதில் வந்து செயல்பட்டுட்டு வந்து இருக்காங்க. கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே பார்த்தீங்கன்னா நிறைய முறைகேடு போலியான நகையெல்லாம் வைத்து கடன் பெற்று இது மாதிரி ஏமாற்றங்கள் செய்திருக்கக்கூடிய நிலையை தான் இந்த தள்ளுபடி அறிவிப்புக்கு வந்து உத்தரவே வந்து வரல. இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற 7ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடி வந்து அதுக்கான வங்கிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய உத்தரவு வந்து போட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வந்து இப்போ வந்து வெளியே இருக்குது. இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடியாகவும் எவ்வளோ சவரன் வந்து தள்ளுபடி வந்து செய்ய போகிறாங்க அப்படின்னா அனைவருக்குமே தெரியும். இது வரைக்குமே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து நகைக்கடனை பொறுத்தளவுக்கு கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய அதேமாதிரி கூட்டுறவு சேர்ந்த வேளாண்மைத்துறை இது மாதிரி வந்து வங்கி இருக்கு இல்லையா, ஒரு 5 வங்கிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய வங்கிகள்லாம் தள்ளுபடி ஆகும். மீதி இருக்கக்கூடிய இந்த இந்தியன் பேங்க் பொதுத்துறை வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன்லாம் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னா கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்துறை வங்கியில் இருக்கக்கூடிய 10 வங்கிகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் வந்து ரெடி ஆகிட்டு வந்து இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை தான் இப்போ கிடைக்கப்பட்டிருக்கு. அது கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் இறுதிக்குள்ளே நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த நகைக்கடன் தள்ளுபடி 5 சவரனுக்குள்ளே உட்பட்டவர்களை ஏழை எளிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழை எளிய மக்கள் வந்து இருக்காங்க இல்லையா, இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இல்லையா, அந்த ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு அதிரடியான குட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து வெளியே இருக்குது. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக இந்த 8 வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடியாகும். எந்தெந்த வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வேளாண்மை துறந்த வங்கிகள், அதே மாதிரி இந்தியன் வங்கி, ஸ்டேட் பேங்க் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்துறை வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக கனடா பேங்க், கிராம வங்கியில் இருக்கக்கூடிய அனைத்து நகை கடன்களுமே வந்து தள்ளுபடி வந்து செய்ய போகிறாங்க. அதுவுமே வறுமை கோட்டுக்கு கீழே வந்து வைத்திருக்காங்க இல்லையா, சிட்டா எடுத்து வைத்திருந்தீங்க அப்படின்னா
கட்டாயமாக உங்களுக்கு வந்து தள்ளுபடி அறிவிப்பு வந்து வெளியாகும். இதுதான் பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்கு ஒரு புதிய உத்தரவு வந்து போயிருக்கிறதாக. ஸோ ஏழை எளிய மக்கள் வந்து எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, எவ்வளோ நகை கடன் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்ட்டு வந்து எடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்து வெளியாக போகுது. இது யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வறுமை கோட்டுக்கு கீழே வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ அவர்களுக்கு கட்டாயமாக இந்த நகைக்கடன் 5 சவரனுக்குள்ளே வைத்திருக்காங்க இல்லையா? அவர்களுக்கு அனைவருக்குமே இந்த தள்ளுபடி அறிவிப்பு வந்து வெளியாகுது. இருந்தாலுமே விவசாய கடனே தள்ளுபடி செய்ய முடியல, இதை வந்து செய்வாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. இருந்தாலும் இப்போ ஆர்டிக்கலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரவலாகவே பேசப்பட்டு வந்து இருக்குது. இருந்தாலும் கூடிய விரைவில் மக்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியாக இருக்குது. இதில் ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும், எந்தெந்த வங்கிகளுக்கு உத்தரவு வந்து போயிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே பொதுமக்கள் மத்தியில் அதிக பேசப்படும் விஷயத்தில் ஒன்றாக நகைக்கடன் தள்ளுபடி தான் மாறியுள்ளது. குறிப்பாக கூட்டுறவு வங்கியில் மற்றும் அரசு வங்கிகள் நகைக்கடன் அடகு வைத்து கடன் பெற்றவர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வங்கிகளுக்கு சில முக்கியமான உத்தரவுகள் வந்து சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அந்த உத்தரவு என்னென்ன யாருக்கு பயனளிக்கலாம், தற்போது நிலை வந்து என்ன அப்படின்றத தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலுமே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சமீபத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 75,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தள்ளுபடி வந்து வழங்கும் திட்டத்தை வந்து அறிவித்தது. சிறு குறு மற்றும் பெரிய விவசாயிகள் பலரும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள். இந்த நடவடிக்கையால் தேர்தல் வாக்குறுதியின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்பட்டது. இருந்தாலுமே இதை எடுத்து இது போன்ற நிவாரணம் நகைக்கடன் பெற்றவர்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற கேள்வியுமே பொதுமக்கள் மத்தியில் ஏல தொடங்கிய இந்த நிலையில் இப்போ இந்த வங்கியில் என்ன உத்தரவுகள் வந்து வந்திருக்கு அப்படின்னா, வெளியாகியுள்ள தகவலின் அடிப்படையில் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சில பொதுத்துறை வங்கிகளில் நகைக்கடன் தொடர்பான விவரங்களை வந்து சேகரிக்கவும் தகுதியான பயனாளர்களின் பட்டியலை வந்து தயாரிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடன் பெற்றவர்களின் விவரம், கடன் தொகை, அடமான வைத்த தங்கத்தின் அளவு போன்ற தகவல் ஆய்வு செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போது வெளியாகும் தகவலின் அடிப்படையில் கூட்டுறவு வங்கியில் பெறப்பட்ட நகைக்கடன் முன்னுரிமை அளிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. மீதி பொதுத்துறை வங்கியில் வந்து இருக்கக்கூடிய நகைக்கடனை பொறுத்தவரைக்கும் அதே போல் சில பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்களும் பரிசீலனை செய்து இருப்பதாக தகவலும் வந்து வெளியாக இருக்குது. இதனால் தனியார் வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களில் பெறப்பட்ட நகைகளுக்கு இந்த திட்டம் பொருந்த வாய்ப்பு குறைவாக தான் வந்து இருக்கும் அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு வங்கி சேர்ந்த அரசு சார்ந்த வங்கிகளுக்கு இருக்கக்கூடிய நகைக்கடன் பொறுத்தளவுக்கு தள்ளுபடி ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அவர்களுக்கு தான் முன்னுரிமை வந்து அளிக்கப்படும். தனியார் துறை வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நகைக்கடன் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து வெளியாக இருக்குது. கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா நகை கடன் வாங்குறவர்களுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது. இருந்தாலுமே முன்னுரிமை யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்னா, இதுவரை வெளியாகியுள்ள தகவலின் அடிப்படையில் பொருந்தாததில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், சிறு குறு மற்றும் விவசாயிகள், குறைந்த அளவு நகையை அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 5 சவரன் வரையிலான நகைக்கடன் பரிசீலிக்கப்படலாம் தகவல் வந்து பதிவிறக்கக்கூடிய நிலை தான் இப்போ அதிரடியாக நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு 8-10 வங்கிகள் இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடிக்கான உத்தரவு கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியாக போகுது அப்படின்ற ஒரு தகவலுமே இப்போ வெளியாக இருக்குது. மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான். சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.